ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசிஃப் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாசிஃப் கிரியேஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மோட்டுப்பட்லு வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக போக போகிறோம். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரோல்ஸ் ரைஸ்காரை கூப்பிட்டுக்கலாம். வாடாச்சலம். நம்ம சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் கலரே நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம மோட்டுப்பட்லு வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். அதோ அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபுர்ஃபுரை நகருக்கு போகிறதுக்கான வழி. நேராக போகணும். இப்படி இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு பெண்டு வரும். அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஃபுர்ஃபுரை நகர். எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகாமல் போகணும். விருந்துக்கு வேறு கூப்பிட்ருக்காங்க. இப்போ மோட்டுப்பட்லு வீட்டில் இருப்பாங்களா, டவுட்டாக இருக்கே. சரி போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இதான் ஃபுர்ஃபுரை நகர். லைட்டாக அப்படியே திரும்பிட்டு நம்ம ஃபுர்ஃபுரை நகருக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இதான் அங்கே பாருங்கள், டீ கடை, அண்ணாச்சியோட சமோசா கடை. நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு காணோம். நம்மளே பொறிச்சு சாப்பிட்டுக்கலாமா? என்னடா மேலே ஏறிட்டான். சரி, மேலே பார்க்கவும் சூப்பராக தான் இருக்குது. நில்லுங்க, இங்கேருந்து குதிச்சா செத்து போயிடுவோம். அதனால இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கலாம். யாருக்கிட்ட இப்போ பாரு, குதிச்சாலும் எதுவும் ஆகாது. பட் ரத்தம் வந்துருச்சு. அவனுக்கு வலிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே. போய் மோட்டுப்பட்லு வீட்டில் போய் அவனுங்க இருக்காங்களான்னு பார்க்கலாம். இதை விட்டுட்டு நான் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம போகலாம். காரை திருப்பிட்டு, எனக்கு வேறு லைசன்ஸ் கொடுக்கல. அடி இடிச்சிட்டேன். சின்னதாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. இதான் மோட்டுப்பட்லுவோட வீடு. இங்கே பார்க் பண்ணிடலாம். இங்கே ஒரு பாக்ஸர் இருப்பானே, அவனை காணோம். இதுதான் அவன் வீடு. சரி, என்னடா திறந்து கிடக்கு? திருட ஏதோ வந்துட்டானா? எங்கே மோட்டுப்பட்லு காணோம். அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் ஃபஸ்ட்டு. டே மோட்டுப்பட்லு, வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? வந்துட்டானுங்க. எங்கடா போயிருந்தீங்க? நாங்கள் டாக்டர் ஜக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். ஏதோ விருந்தெல்லாம் போடுறேன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? எங்கடா மோட்டுவு காணோம்? மோட்டுவு காணோம். மோட்டு சமைக்க போயிருக்கான்டா ஃப்ராங்க்லின்னு. நம்ம இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வா, குதிச்சு விளாட்லாம். எனக்கு நீச்சல் தெரியும், உனக்கு நீச்சல் தெரியாட்டி அது ஏன் பிரச்சனை இல்லை. குதிச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே குளிக்கிறது நல்லா தான் இருக்குது. எங்கே பட்லு காணோம்? பட்லு, எங்கடா போயிட்ட? பட்லு, கீழே இருக்கியா? கீழே என்னடா பண்ணுற? மூச்சு முட்டலியா? கீழே போயிட்டியாடா? இப்போ வேறு போலீஸ் கூப்பிடலாமா இல்லை ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடலாமா? போலீஸ் கார் மட்டும் வந்து போலீஸ் காணோம். ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? பட்லு, நீச்சல் தெரியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. இல்லை, நான் அவனை இந்த கார் எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுறேன். எங்கடா அசால்ட்டாக நடந்து வர? என்னடா மேலே வந்துட்டானே. சார், என்னடா இப்படி கீழே போயிட்ட? உன் கூட விளாட்லான்னு வந்தா இப்படி பண்ணுறியேடா. சரி, மோட்டோ சமைச்சிட்டியா? எங்கே சமைச்சதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்தேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.
வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.